வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். அப்ப இன்னைக்கு பார்க்க இருக்கிற முக்கியமான தலைப்புகள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு நன்மை செய்தாலும் நண்பர்களாலும் உறவுகளாலும் வெறுக்கப்படுவது ஏன்? இதை பற்றின ஒரு ஜாதக ஜோதிட ஆய்வை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு கசப்பு தான் மிஞ்சி இருக்கும், உங்களை முதுகில் குத்தி இருப்பாங்க, உறவுகளும் நண்பர்களும் உங்ககிட்ட எல்லா ஹெல்ப்பும் வாங்கிட்டு கடைசியாக உங்களை புறம் பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு மன உளைச்சலையும் மன இறுக்கத்தையும் கொடுத்துருக்குன்னு சொன்னால், ஆமாம் சார், நான் எவ்வளவு தூரம் நன்மை செய்தாலும் அது எனக்கு பாசிட்டிவாகவே இல்லை, மன உளைச்சல் தான் கொடுத்துருக்காங்க, நிறைய நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஜாதகத்தில் யாரெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல இந்த மன உளைச்சல் வந்துடும். அது என்ன சார் உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா, இப்போது 2 ராசியிலையும் அந்த நட்சத்திரம் பரவி இருக்கும். உதாரணத்துக்கு மேச ராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கும், ரிஷப ராசிலையும் இருக்கும். அதே போல் ரிஷப ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசீரிடம் அங்கேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அதே போல் மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் அங்கேயும் இருக்கும், கடகத்துலேயும் இருக்கும். இப்படி உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது எதுனா சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 நட்சத்திரங்களுமே எப்பவுமே உடைப்பட்ட நட்சத்திரம். அப்போ கார்த்திகை, மிருகசீரிடம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, சுவாதி, உத்திராடம், அவிட்டம், அதே போல் பூரட்டாதி, இந்த 6 அதாவது இந்த 9 நட்சத்திரங்களும் உடைப்பட்ட நட்சத்திரமாக நம்ம கையில் கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது உங்களை லக்னத்தோட புள்ளி அந்த நட்சத்திரங்களில் நான் சொன்ன நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் லக்ன புள்ளி அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, முதல்ல இவர்கள் யாருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் மற்றவர்களால் இவர்களுக்கு பாராட்டோ நல்ல பெயரோ அல்லது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவருக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்வோம் அப்படிங்கிறதோ வரவே வராதுங்க. இது என்னுடைய ஆய்வில் நான் எடுத்த அற்புதமான விஷயம். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ரூல் இது. அப்போ யாரெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, உறவுகள்லேருந்து, பக்கத்து வீட்டுக்காரங்களிருந்து யாருக்கு நல்லது செஞ்சாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் உங்கள் திறமை அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தூசு மாதிரி தெரியும். என்னத்தை பெருசாக பண்ணுறான், எல்லாரும் செய்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் நீங்கள் மற்றவர்களை விட ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு வெற்றியாளராக பரிணமிச்சிட்ருப்பீங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறை சார்ந்து உங்களுக்கு பேர் புகழ் எங்கே கிடைக்கும்? வெளியில் எங்காவது முகம் தெரியாதவர்களால், பழக்க வழக்கம் இல்லாதவர்களால் அங்கீகாரம் கிடைக்கும். நல்லா பழகிறவங்க, சொந்தக்காரங்க, உங்கள் வீட்டு நெருங்கிய உறவுகள், இந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா நீங்கள் சர்வ சாதாரணமாக ஒரு ஆளாக தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை உருவகப்படுத்தி பார்ப்பாங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரமே அந்த வெற்றியை மற்றவர்களிடமிருந்து வாங்கி கொடுக்காம தடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லுது. அதனால் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட இந்த பேரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் இருந்தால் கூட அடுத்தவங்க நம்மளை பாராட்டுவாங்க, அடுத்தவங்க நம்ம செஞ்ச உதவிக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நம்மளை எப்பவுமே காலம் பூரா நினச்சிக்கிட்டு இருப்பாங்கங்கிறத இவங்களை இந்த நட்சத்திரம் சொன்னவங்களாம் மறந்துடலாம். அதுபோக உங்கள் ஜாதகத்தில் இந்த ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் 11ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கோ, கெட்டு போகிறதுனா 6, 8, 12 மறையிறது, அஸ்தங்கம், நீசம், வக்ரம் ஆகிறது, ராகு, கேது அஷ்டமாதிபதியோடு பாதகாதிபதியோடு சேர்றது, இந்த கேடரில் யார் இருக்கீங்களோ அவர்களுக்கும் நண்பர்களாலோ உறவுகளாலோ சுற்றி இருப்பவர்களாலோ பெரிய நன்மை 100% இல்லை.
நீங்கள் எவ்வளவு விழுந்து விழுந்து நல்லது செஞ்சாலும், எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கனாலும், அந்த உதவி உங்ககிட்ட இருந்து கிடைக்கப்பெறுற வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மனிதராகவும், கிடைக்கப்பெற்ற பின்பு கசக்கி ஒரு டீ கடையில் போய் ஒரு வடை சாப்பிடும்போது, ஒரு பஜ்ஜி சாப்பிடும்போது, அந்த பஜ்ஜியை வந்து ஒரு மடிச்சிருவோம். அந்த பேப்பரை மடிச்சுட்டு அந்த பேப்பரை கசக்கி எரிஞ்சிருவோம். அந்த மாதிரி உங்களை கசக்கி வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் ஜாதக அமைப்பில், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரிஷப லக்ன அன்பர்னு வச்சுக்குவோம். அவருக்கு 11ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியே வர்றார் குரு. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியே வர்றார். நான் ஏற்கனவே சொன்னது போல் அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால், 6, 8, 12 லாபாதிபதி 11ஆம் அதிபதி மறைந்தால், 11ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் நின்றாலும், அஸ்தங்கம் வக்ரமானாலும் மேற்சொன்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? என்ன ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தாலும், அவர்களால் நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவர்களாலே திரும்ப மன உளைச்சல் வரும். நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்னதான் செஞ்சுருந்தாலும் வாங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். ஒரு பொருளை வாங்கினதுக்கப்புறம் உங்கள் மதிப்பு அப்படியே வெளியேறிடும். இதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதுக்கு பரிகாரம் இருக்கா சார்னா இருக்குது. எப்படி? உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கிறது தான். என்ன ஹெல்ப் வேணாலும் உங்கள் மன திருப்திக்கு செய்யுங்க. அது பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் தெரியும். அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கணும், அடுத்தவங்க செய்யணும், அடுத்தவங்க ஏதாவது நம்மளை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நான் மேற்சொன்ன அமைப்பில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வராது, கிடைக்காது. இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லலாம். என்ன காரணம்னா, நாம் பிறக்கும் போதே நம்ம அமைப்பு என்ன, நம்ம எந்த மாதிரியான கிரக சஞ்சாரங்களில் பிறக்கணும், எந்த மாதிரியான அமைப்பில் வாழ முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. 12 ராசி கட்டத்தை கொடுத்த இறைவன் 9 கிரகத்தை தானே கொடுத்துருக்கார். அப்போ ஏதோ ஒன்று 3 நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அது பொருள். அப்போ அந்த 3 என்ன, நமக்கு எந்த மாதிரி தேக்கம் இருக்குது, எந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் கண்டிப்பாக வருங்க. அதை விட்டுட்டு அங்கீகாரம் கிடைக்கல, நம்மளை புகழ்ந்து பேசலை, நம்ம ஒன்று செஞ்சுருக்கோம், அதை வந்து நீங்கள் மற்றவங்கெல்லாம் எதிர்பார்க்கல, நம்ம ஹெல்ப் பண்ணுனதை கூட துச்சமாக நினச்சி ஓரமாக போயிட்டாங்கன்னா, நம்ம அப்படி அமைப்பில் பிறக்கும்போது நம்ம எதிர்பார்த்து என்ன புண்ணியம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் மேற்சொன்ன அமைப்பில் இந்த வீடியோ மறுபடியும் திரும்ப கூட போட்டு பாருங்கள். மேற்சொன்ன அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுக்கு இந்த மாதிரியான சூழல் இருந்தால் நிச்சயமாக சில கசப்புகள் உங்களுக்கு வரும் என்று சொல்லி, நீங்கள் உங்களை எப்பொழுதுமே மற்றவங்க உங்ககிட்ட விலகி போகிறது அப்புறம், அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி ஹாய் பாயோடு நிறுத்திக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் கசப்புகளை கொடுக்காது என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.